இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. விஜய் அவர்கள் சேலத்துல பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு. நீண்ட நாளுக்கு பிறகு வெளியே வந்து பேசியிருக்காரு. சேலம் வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு வலிமையான ஒரு மாவட்டமாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் மீட்டிங்கை போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த மீட்டிங்கை? ஒரு சேலம் கொஞ்சம் பாமர மக்கள், சினிமாவுக்கு ஆதரவான மக்கள் கொண்ட ஒரு பகுதி தான் மதுரை மாதிரி. ஸோ அந்த இடத்த ஒரு சாய்ஸ் பண்ணி போடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லா இடமும் ஒரு போடலாமே. அந்த சாய்ஸ் ஆஃப் வென்யூல ஒன்றும் பெரிய டிஸ்பியூட் எதுவும் இல்லை. பேசிய விஷயம், நான் கூட்டணி ஆட்சி போட்ட குண்டு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதுல என்னன்னா, நீங்க கூட்டணி ஆட்சிங்கிறதே நீங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, கொள்கையற்ற அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, வியாபார அரசியல் பண்ண வந்திருக்கீங்கன்னு மக்கள் மனசுல பதியுது. உங்களுக்கு தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு முதுகெலும்போ தைரியமோ லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கறையோ உங்களுக்கு இல்லைங்கிறது மக்கள் மனசுல பதியுது. கமலஹாசன் சரத்குமாரோட கூட்டணி அமைச்சது மாதிரி, தினகரன் தேமுதிகவோட கூட்டணி அமைச்சது மாதிரி, ஒரு இண்டிவிஜுவல் லீடராட்டு விஜயகாந்த் மாதிரி இல்லாம நீங்க ஒரு கூட்டணி அரசியலுங்கிற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் வியாபார கோட்பாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களே வியாபார கோட்பாட்டுக்குள்ள போயிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன போல ஒரு கட்சி தனித்து நின்று 1% வாக்கு வாங்க முடியுமா, அந்த தில்லு திராணி எந்த கட்சிக்காவது இங்க இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இது அர்த்தமற்ற கோமாளித்தனமான சவால். நீ இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே வரல, வாக்கே எடுக்கல, எடுத்துட்டு கேட்டா கூட இது இந்த சவால்ல கொஞ்சம் அர்த்தம் உண்டு. சீமான் கேட்கிறாரு இல்லையா, ஓட்டு காசு கொடுக்காம என்ன மாதிரி ஓட்டு எடுத்து காட்ட முடியுமா, இது சவால் விடுறான்னு சீமான் சொல்றாருல்ல, அது ஒரு நியாயமான சவால். நீங்க களத்துக்குள்ளே வரல. இப்ப நீங்க வந்து இப்ப தனிச்சுன்னு சொல்றீங்க, நேற்று என்ன சொன்னீங்க, கூட்டணின்னு சொல்றீங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வரல. 2 வருஷமா உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்காக காங்கிரஸ் கூட்டணி 117 117, 2.5 வருஷம் விஜய், 2.5 வருஷம் செல்வ பெருந்தகை, அதுல 1.25 வருஷம் கார்த்திக் சிதம்பரம், கண்ட ரீல்களை கண்ட கற்பனை செய்திகளை விட்டீங்க. எடப்பாடி கிட்ட 80 சீட்டு 70 சீட்டு, அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த எடப்பாடி விமர்சனம் உங்களுக்கு எங்க போச்சு? கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய உரிமை விஜய்க்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கு? நீங்க தான் தனியா உங்க தலைமையில போறேன்னு சொல்றீங்கல்ல, பின்ன என்னத்துக்கு கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய உரிமை? அப்ப நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணு. சோ அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கன ஒவ்வொரு டயலாக்கையும் நீங்க அடிச்சுட்டு இருக்கிறீங்க. விஜய்க்காக ஏன் திமுக தனிச்சு நிற்கணும்? அவங்க நடுராத்திரில சுடுகாட்டுக்கு ஒருத்தன் சொல்றாங்க சவால் விட்டாங்கன்னு போனோம். வேற வேலை இல்லையா யாருக்கும்? நீங்க இதுவரை களத்துக்குள்ளே வராத ஒரு ஆளு, உங்களுக்கு சவால் விடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்குது? நான் மதுரை மீட்டிங் போது முன்னாடி கேட்டேன், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், முசிலம்பட்டி விஜய்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், எந்த ஊர்ல விஜய்க்கு இதுவரை ஓட்டு விழுந்திருக்கு? நீங்க மோடியை போய் பாத்தீங்க, ஜெயலலிதா முன்ன விட 6 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றுட்டாங்க. வெட்டு செல்லாத ஓட்டுன்னு ஜெயலலிதா அவங்கள நிரூபிச்சாங்க. நீங்க ஒரு தோல்வியாளர். அதுக்கு பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை நீங்க அரசியல் பேசலையே. ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசலையே. அப்போ விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீங்க அடுத்தால கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தீங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த உங்களால விக்கிரவாண்டியில போலிங்க குறைக்க முடியல, திமுகவுக்கு போலிங்க குறைக்க முடியல, நோட்டாவுக்கு ஓட்ட கூட்ட முடியல. உங்களுக்கு 50,000 ஓட்டு இருக்குல்ல, 20 விழுக்காடு ஓட்டு இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து நோட்டாவுக்கு ஓட்ட கூட்டிருக்கணும்ல, அல்லது உங்க 50,000 ஓட்டர்ஸும் களத்துக்குள்ள வராம போலிங் குறைஞ்சிருக்கணும்ல. அட்லீஸ்ட் திமுகவுக்காவது போலிங் குறைஞ்சிருக்கும்ல. போலரைசேஷன்ல உங்களை பஞ்சா பறந்துட்டீங்க. நீங்க பறந்துறோன்னு களத்துக்குள்ள வரல நீங்க. அப்ப இதுவரை நீங்க எதுவுமே நிரூபிக்கல. ஒரு கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின், எடப்பாடி, சீமானை விட ஒரு கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா சீமானுக்கு வர்ற கூட்டம் காசு கொடுத்து வர்றதில்லை. உங்க ஆட்கள் அரேஞ்ச் பண்றான், காசு கொடுக்குறான், சில இடங்கள்ல கொடுக்குறான். இயல்பாட்டம் வருது.
கூட்டத்தை பெருசா காட்டுறதுக்கு அவன் இதுக்குள்ள சில இடங்கள்ல கொடுக்குறான். பெருசா 5000 பேர் தானே கூடணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது 5000 பேருக்கு கூட விஜய் பார்க்க வரமாட்டாங்களா? வர்றவன் நீ வாப்பா, அந்த விஜய்க்கு ஆளா இருக்கிறான்ல அவன் ஒரு 50 பேரை வச்சு மேய்ப்பான்ல, அவன் வா நான் ஒரு 50 பேரை கூட்டிட்டு போறான்னு காட்டுவனுக்கு அவன் அதுக்கு இதுகளை பண்றான். அதாவது அது ஒரு வியாபார அரசியல் தன்மையில போகுது. நாம் தமிழர் அரசியல் வந்து கொள்கை அரசியல் தன்மையில போகுது. இப்ப 3 பேருமே ஒரே தன்மைக்குள்ளதான் இருக்காங்க. திமுக, அதிமுக, தவேகா 3மே திராவிட கட்சியா தான் இருக்குது. சீமான் வந்து தமிழ் தேசிய கட்சியா நிற்கும் போது அந்த ஐடியாலஜில இன்வால்வ் பண்ணவன் தான் அதுக்குள்ள வாரானே தவிர, நான் இதுல ஒரு லோக்கல் லீடர், நான் இதுல ஒரு ஆளாகி பஞ்சாயத்து தலைவராகி பஞ்சாயத்து பண்ணோன்னு அவன் அங்க இல்லை. அந்த ஒரு இதுக்காக தான் சொன்னேன். விஜய் தரப்புல அந்த மாதிரியும் 1-2 ஆட்கள் இருக்காங்கிற தகவலுக்கு தான் சொன்னேன். எனிவே விஜய் வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். நீ ப்ரூவ் பண்ணிட்டு பேசுறதான முறை. ப்ரூவ் பண்ணாத விஜய ஸ்டாலினால அடி வாங்கின ஆதவர்ஜுனா தூக்கி பிடிக்கிறாரு. சபரிஸ்னால அடி வாங்கின ஆதவர்ஜுனா தூக்கி பிடிக்கிறாரு. ஸ்டாலினால அடி வாங்கின சக்கரவர்த்தி அவரு தூக்கி பிடிக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தூக்கி பிடிக்கிறாரு. தென் அவங்க 2 பேரும் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அதே வேளையில கோபண்ணா சொல்றாரு என்ன பலன்னு தெரியலங்கிறாரு. அவரும் காங்கிரஸ்காரர் தான். காங்கிரஸ்ல வேட்பாளராக நின்னவர் தான். 89 ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அப்படின்னு சொன்ன போது வேட்பாளர் நின்னவர் தான். ஆகட்டும் பார்க்கலாம் இல்ல காமராஜ் ஆட்சி புக் எழுதினவர் தான். அவரு கோபண்ணா வந்து விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாதுன்னு விவாதங்கள்ல சொல்றாரு. அப்போ கோபண்ணா சொல்றதா அந்த இடத்துக்குள்ள கரெக்ட். அதே மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய தமிழிசை அம்மையார் தூக்கி பிடிக்கிறாங்க. அதே இடத்துக்குள்ள அண்ணாமலை ஒரு லீடர் 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கும் ஹீரோ 11.4 விழுக்காடுங்கிறது தமிழிசை அம்மையாரோட 3 மடங்கு ஓட்ட சாதிச்சு காட்டினவர். தாமரையில தமிழிசையோட 3 மடங்கு ஓட்ட சாதிச்சு காட்டினவர் அண்ணாமலை. அவர் சொல்றாரு பிரசாந்த் கிஷோருக்கு 23 சொன்னீங்க, இந்தியா டுடே கான்குலு ஓப்பனா இந்தியா டுடே காரன் மூஞ்சில போய் அடிக்கிறாரு. டைரக்ட் அட்டாக் தான். 3 தானே வந்தது. சீமான் 8 புள்ளி நிரூபிச்சவர் அவரை கண்டு ஏன் கண்டுக்கலன்னு வாங்கி அடிக்கிறாரு. நான் இந்தியா டுடே இந்த லிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டில உங்கள்கிட்ட கூட நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை வந்து போடல. சோ பலம் நிரூபிக்காத உங்களை பற்றி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இவர் தேராது, இவருக்கு ஓட்டர் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு 80 விழுக்காடு காங்கிரஸ்காரன் சொல்றான். ஒரு சிலர் உங்களுக்கு ஆதரவா பேசுறது பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாவூரும் தான். அதுவும் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் வெறிகுண்டு ஒத்த ஓட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் வெறிகுண்டு பேசிட்டு இருக்காப்புல. பாஜகவுக்குள்ள தமிழிசை மட்டும்தான் பேசிட்டு இருக்காப்புல. அவங்க பிரசிடென்ட் கேட்டகரியில உள்ளவங்க, லீடர் கேட்டகரியில உள்ள லீடர் அண்ணாமலை பேசல. சோ உண்மை நிலைமை நீங்க பலம் நிரூபிக்காதவங்கிறதா உண்மை நிலைமை. இதை நிரூபிக்காம மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன டெகால்ட்டி பண்ணினாலும் உங்களை ஒருத்தன் கூட்டணிக்கு சேர்க்கும் போது கூட கடைசியா கூட்டணிக்கு உங்கள்கிட்ட சேர்த்தா தம்பி பலம் நிரூபிக்காதவங்க உங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால ஒரு அடையாள அரசியலுக்காக பிரச்சார பலத்துக்காக ரசிகர்களுக்காக ஒரு 15-20 சீட்டு வாங்கிடுங்க. விஜயகாந்துக்கு அம்மா பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி 15 தான் தருவானாரு. பலம் நிரூபிச்ச பிறகுதான் 41 கொடுத்தாங்கன்னு தான் உங்களை பற்றி பேசுவாங்க. அடுத்தாலும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து கூட்டணி அமைக்க முடியல. விஜயகாந்தே ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி 234 தான் 8.3 எடுத்தாரு. கமலஹாசனும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 33 தான் 3.7 எடுத்தாரு. தினகரனும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எஸ்டிபிஐ மட்டும் அந்த எஸ்டிபிஐ சேர்த்தாதான் அந்த பிஜேபி எதிர்ப்பு போட்டு வரும், முஸ்லீம் கட்சியை சேர்க்கணுங்கிறதுக்காக தவறான வீகத்துல ஒரு எஸ்டிபிஐ சேர்த்து 5 எடுத்தாரு. எஸ்டிபிஐ சேர்க்கலன்னா அவரு வந்து கூடுதலா ஓட்டு எடுத்திருப்பாரு. அதே தினகரன் பால தான் நீங்க முஸ்தபா பாய், இன்னொரு பாய், இவங்களதான் சேர்த்து நீங்க யாரு என்னன்னு உங்க அடையாளத்தை காட்டிட்டு இருக்கிறீங்க. அதே போல கமலஹாசனும் தனிச்சு நிற்க முடியாம தான் இது பண்ணாப்புல. இந்த இடத்துக்குள்ள நீங்களும் தனிச்சு நிற்க முடியாம தினகரன் பாணியில கமலஹாசன் பாணியில கமலஹாசன் 2.0 தான் உங்க அரசியல் இருக்குது. ஆனா பிராண்டிங்கை வச்சு ஒரு கற்பனை அரசியல் காட்டும் போது உங்களை டால் கிளைமுக்குள்ள நீங்க வைக்கிறீங்க. தினகரன் டால் கிளைம் வச்சவர் தான். டால் கிளைம் வைக்கிறதுக்கு தகுதியானவராட்டு இருந்தார். ரெட்டலை உதயசூரியனையும் ஒரு இடைத்தேர்தல்ல குக்கர்ல போட்டு அவிச்சவர். அவரு டால் கிளைம் வச்சாரு. ஆனா கூட்டணி அரசியல் பொருந்தா கூட்டணி இதெல்லாம் பண்ணனால 8 வர வேண்டியவர் 5.5க்குள்ளே போயிட்டார். சோ உங்க அரசியல் வந்து முழுக்க முழுக்க களத்துக்குள்ள நீங்க ஒரு கோமாளியா களத்துக்கு புகாதவரா இருந்துகிட்டு வெளியே வாய்ச்சொல் வீரராட்டு காட்டிருக்கீங்க. சொல் வேற செயல் வேறன்னு சொன்னீங்க. உங்க செயல் எல்லாமே சொல்ல தவிர உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை.
அட்டக்கத்தி, காகித புலி, வெறும் வார்த்தைகள் தான். செயலளவுல நீங்க எதையும் காட்டல. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து நாங்க சொன்ன விஷயம் தான் இப்போ அரசியலே பெரிய பொலிட்டிக்கல் பாமா இருக்கு. நாங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்னு சொன்னோம். ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு முன் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்போ அந்த சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குல்லன்ற. ஸ்டாலின் தாரன்னு சொன்னா அதுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் தம்பி. தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு எப்படி பவர்னு சொல்லணும்? தரமாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குல்ல ஸ்டாலினுக்கு, ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குல்ல. 80ல காங்கிரஸும் திமுகவும் 50-50 தான் நின்னாங்க. 2006ல கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்தினாரு. ஸ்டாலின், கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி 3 வருடம் ஓய்ந்து நிற்கிறாரு. இவருக்கு என்ன மாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி போய் நிற்கிறார் கலைஞர். ஒன்னும் தெரியாது, டேட்டாவும் தெரியாது, வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் உண்டு. பொய்ய சொல்லி அட்டுத்தனமா செயல்படக்கூடிய ஆதவர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமிகளை நம்பி பேசினா ரியாலிட்டி எங்க தெரியும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் உயரத்தோட ஸ்டாலின் உயரம் பெருசு. ஸ்டாலின்கிட்ட வந்து மோடி கிட்ட டிமாண்ட் இருக்கு. 22 எம்பிக்கா மோடி ஸ்டாலின் மதிக்கிறாரு, ராகுல் மதிக்கிறாருல, தென் மம்தா பானர்ஜி, சரத்பவார் எல்லாரும் மதிக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள், பினராயி விஜயன் எல்லாருமே. இப்ப ராகுல் காந்தி ஆட்சியில பங்கு தந்தாதான் கூட்டணி சொன்னாருன்னா அதுக்கு மரியாதை. அவர் சொல்லலையே. ஏசி தீர்மானம் ஆட்சியில பங்கு உறுதியா வேணும்னு சொல்லலையே. அன்னைக்கே அது முடிஞ்சு போச்ச. திமுக கிட்ட அதிக சீட்டுக்கு பேரம் பேசுறாங்க. ஆட்சியில பங்குங்கிறத வந்து ராகுல் சொன்னா அது கரெக்ட். சிபிஎம் சண்முகம் சொல்றாரு இல்லையா, தலைமை கருத்துல ஏதோ 1-2 பேர் பேசுறான்னு மாணிக் தாகூரையும் இவர் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி லெப்டினன்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுறாரு இவரு சிபிஎம் லீடரே. அப்போ நீங்க போட்டது திமுகவுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இப்போ பிரச்சனையா போலையா சார் திமுகக்குள்ள? அந்த காங்கிரஸ் திமுக பிரச்சனை போலையா? நேத்து பட்ஜெட் எடுத்து எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. பட்ஜெட் எடுத்து இவரால அறிக்கை விடுறதுக்கே முதுகெலும்பு இல்லாம நிர்மல்குமாரை வச்சு அறிக்கை விட்டுக்கிட்டு 2 வருஷம் போட்டுட்டு இருக்காரு. அறிக்கை விடல. மோடி பொறுத்த அளவுல எவ்வளவுதான் புரோக்கரை வச்சு என்னதான் முயற்சி பண்ணாலும் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். இதுல நாங்க தெளிவா சொல்லிதான் அடிக்கிறோம். ஓகே, நீ உன்னோட ஏஜெண்டா ஜோசப் விஜய் சகோதரர் ஏஜெண்டா செயல்படக்கூடிய தமிழிசையும் சரி, மற்ற இன்னும் பேர் சொல்ல முடியாத ஏஜென்ட்களும் தமிழில ஆனஸ்ட் நான் தான் முதல் ஏஜென்ட் பேரே சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்னவும் பண்ணலாம். ஆனா விஜய் ஒரு அரசியல் சக்தியா 26ல ஆனா 29ல மோடிக்கு எதிராக போவாரு. அதை முறியடிக்கிறதுக்குள்ள வியூகத்துல அவரை கிரஷ் பண்றதான், சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கதான் கரெக்ட்ங்கிற எங்க புள்ளியில நாங்க தெளிவா இருக்கோம். அது பிப்ரவரி 8ஆம் தேதி ஜனநாயகம் 9 ரிலீஸ் நினைக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ். நான் வந்து நியூஸ் 18 இதை எடுத்து பாருங்க. என் சகோதரர் நயனா, என் சகோதரி தமிழிசாமியார் இவங்க கருத்துல இருந்து மாறுபட்டு சொல்றேன். சசிகலா ட்ரீட்மெண்ட் தாங்கிறத நான் தெளிவா சொன்னேன். நீங்க சசிகலா ட்ரீட்மெண்ட்ல இருந்து தப்பிடலாம். பலரை வச்சு முயற்சி பண்றீங்க. முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசாமியாரை வச்சு முயற்சி பண்றீங்க. அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்கள நான் குறை சொல்லல. பட் நாம மோடிக்கான ஆட்கள். நீங்க மோடிக்கு எதிரானவங்க, வன்மம் கொண்டவங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு கொள்கையற்ற ஒரு வாரிசு அரசியல், சஞ்சய் காந்தி சத்ததும் வாரிசு அரசியலை பைலட்டா இருந்த ஒரு அரசியல் கொண்டு வந்து திணிச்ச இந்திரா காந்தி, எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் விருப்பத்துக்கு மீறி அரசாண்ட சர்வாதிகாரி இந்திரா காந்தி, இத்தாலிய சோனியா காந்தி, இவங்க தான் யோக்கிய சக்தி, தூய சக்தின்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிவெடுத்து மோடிய தீய சக்தி, கொள்கை எதிரின்னு சொல்லி வந்தவங்க. நீங்க 29லயும் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கிட்ட தான் போக போறீங்க. அது ஸ்டாலின் மாத்தி மாத்தி பேசுவீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? மாத்தி மாத்தி பேசுவீங்க. ஸ்டாலின், ராகுல் கூட விஜய் ஒட்டிட்டு இருப்பீங்க. ஒருவேளையில எடப்பாடி ராகுல் விஜயோட ஒட்டிட்டு இருப்பீங்க. எப்படினாலும் நீங்க ஒரு அரசியல் சக்தி ஆகிறது 2029ல மோடிக்கு நஷ்டம். சோ உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்றதுதான் கரெக்ட், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட்னு நான் ஓப்பனா சொல்லி தான் அந்த இடத்துக்குள்ள போறேன். அதே வேளையில தமிழிசைமையாரையும் தமிழிசைமையார் சொன்னால்தான் நயனார் பேசுறாரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பேசுறாரு. நான் குறைச்சி மதிப்பிடலாம், அவங்க முக்கிய தலைவர்கள். பட் நம்ம அதே மீறிதான் நம்ம கருத்தை சொல்றோம். சோ நம்ம வந்து இவரு மோடிக்கு எதிரானவர்னா கூட பிரச்சனை இல்லை. சீமானும் மோடிக்கு எதிரானவர், ராகுல் காந்திக்கு எதிரானவர். ஒரு கொள்கை அடிப்படையில திமுகவும் காங்கிரசும், திமுகவும் அதிமுகவும், காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள், முல்லை பெரியாறு, காவிரி, கச்சத்தீவுன்னு அவர் ஒரு கொள்கையை சொல்லி நிற்கிறாரு. இங்க வரும் முன்னே இந்த வாரிசு அரசியல், சர்வாதிகார இந்திரா காந்தி, இத்தாலிய கத்தோலிக் சோனியா, ராகுல் காந்தி, அது நேஷனல் ஹெரால்ட் சொத்தை ஆட்டை போட பார்த்த ராகுல் காந்தி, இவங்க எல்லாம் யோக்கியன்னுட்டு
நீங்க வரக்கூடிய ஒரு அரசியலை நீங்க பண்றீங்க. ஒரு தீய சக்தி, ஒரு வாரிசு அரசியல் கூட நீங்க நிற்கிறீங்க. அப்போ மோடிக்கு எதிரான எண்ண ஓட்டத்தோட ஒரு வன்மத்தோட அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு 26 சக்தியாகி 29 மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் போகணுங்கிறது உங்க திட்டம். சோ மோடி உங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் சசிகலா மாதிரி கொடுப்பாருங்கிறதா எங்களோட பார்வை. இதுல நீங்க பல புரோக்கர்களை பிடிச்சி, பல லாபிஸ்ட பிடிச்சி நீங்க எப்படியாவது தப்பிடலாங்கிற மாதிரி கருதுறீங்க. இதே மாதிரிதான் உங்களோட நடவடிக்கைகள் எடப்பாடி ஏமாத்தினீங்க. ஒவ்வொருத்தையும் எப்படி எல்லாம் பேசி எப்படி எல்லாம் ஏமாத்த முயற்சி பண்ணீங்கிறது எங்களுக்கும் தெரியும். மோடி ரொம்ப கிளவர், ரொம்ப ஸ்ரூடு. சோ மோடியை நீங்க ஏமாத்த முடியாதுங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். இப்ப அந்த புரோக்கர்களுக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில ஜனநாயகத்தை பற்றி பேச முடியாம, ஐடி ரேடை பற்றி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேச முடியாம, சென்சார் போர்டை பற்றி பேச முடியாம, சிபிஐ பற்றி பேச முடியாம, பரிதாபமா நீங்க திமுக எதிர்ப்புன்னு அதுவும் ஏட்டு சொரக்கா, காகித புலி, அர்த்தம் இல்லாத வெறும் உதட்டளவு பேச்சை எதிர்ப்பு பண்ணி காட்டிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ எடப்பாடி சேலத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு சொந்த மாவட்டம். ஆனா அவர் டச் பண்ணாமே பேசிட்டு வந்திருக்காரு. பேசியிருக்காரு. ஆனா எடப்பாடி அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் அது பேச மாட்டார், பேசல. பட் எடப்பாடி மீன் பண்ணிருப்பாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஆமா, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடியோ அதெல்லாம் பேசவே மாட்டாரு. அந்த இடத்துல அது பொருந்தாது. இவர் எடப்பாடி பற்றி பேசுறது சரிதான். அது தேவர் பெல்ட்டுக்கு பொருந்தும். இது ராமநாதபுரத்துக்கு பொருந்தும், தேனிக்கு பொருந்தும், ஓரளவு தேவர் உள்ள திருநெல்வேலிக்கு பொருந்தும். ஆனா சேலத்துக்கு பொருந்தாது. சேலத்துல ஜெயலலிதாவோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரத்துல நம்ம நேமா தான் சொல்லுவோம். இந்த டேட்டா தெரியாத ஆதவர்ஜுனாவும் ஜானாரிசாமி போன்ற டம்மிகளை வச்சு கும்மி அடிச்சா இப்படிதான் பேச சொல்ல வைக்கும். சேலத்துல அதை பேசக்கூடாது. ராமநாதபுரத்துல பேசலாம். அங்க 10.5 மேட்டரும் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் தூக்கி விட்ட மேட்டரும் எடப்பாடிக்கு மைனஸ். அதே மாதிரி நீங்க தேனியில பேசலாம். அங்க 10.5 உள்ள பிரமலை கள்ளர், ராமநாதபுரத்துல கொண்டையங்கோட்டை மரவர், இவங்களுக்குள்ள பாதிப்புகளும், ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை பெரிய அடிச்சதெல்லாம் டான்னு இவங்களை காலி பண்ண பாதிப்பு உண்டு. அந்த இடத்துல பேசலாம். சேலத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதாவோட எடப்பாடி வளர்ந்து போயிருக்கிறார். இதெல்லாம் தெரியாது ஜானாரிசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும். இது தெரியாம விஜயே அப்படி காதுல பூச்சித்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதே ஜெயலலிதாவும் எங்க அண்ணன் ரஜினிகாந்தும் சப்போர்ட் பண்ண பாஜக கேண்டிடேட் தடா பெரியசாமி சிதம்பரத்துல டெபாசிட் இழந்தார். வரலாறு. ரஜினிகாந்தும் சேர்ந்துதான் இழந்தார். ஏன்னா முகத்துக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, சொல்றதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, இஷ்யூக்கு தான் ஓட்டு. பாவம் விஜய், ஆதவர்ஜுனாவும் ஜானாரிசாமி கொடுத்த பைசாவுக்கும் சபரிசிமல்ல வீம்புக்கும் உங்களை மட்டையை கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலைப்படுவீங்க. பிரசாந்த் கிஷோருக்கும் 3 பார்த்துக்கிடுங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன். ரஜினிகாந்த் நான் சொன்னேன் 6 தொகுதிக்குள்ள நிறுத்திக்கிடுவோம், டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவோம்னு சொன்னேன். ஒரு சிலர் அது எப்படி உங்களுக்கு ஒரு பாமக வைத்து அவங்களுக்கு இழுக்கு இல்லான்னு சொன்னதும் அண்ணன் பாமகவுக்கு எதிராக தான் அது சொன்னாரு. பாமக பெரிய வெற்றியை பெற்றாப்புல. நான் திருமாவளவன் ஆதரிக்கணும்னு சொன்னேன். திருமாவளவன் 2வது வந்தாப்புல. ஜெயலலிதா ஆதரிச்ச கேண்டிடேட் 3வது போய் டெபாசிட் இழந்தாப்புல. இன்னைக்கு அதே சிதம்பரத்துக்குள்ள பாமக கேண்டிடேட் டெபாசிட் இழந்திருக்கான். பாமக பாஜக கேண்டிடேட் எடப்பாடி 2வது இடம் இருக்கிறார். அப்ப எடப்பாடி ஜெயலலிதாவோட சிதம்பரத்துக்குள்ள பெரிய ஆளா இல்லையா? 10.5க்கு வேல்யூ இருக்கா இல்லையா? கண்ணை மூடிட்டு ஏசி ரூமுக்குள்ள 4 அரசியல் விமர்சனம் 4 பேரை பிடிச்சிக்கிட்டு 10 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பொய்யும் புரட்டும் சொன்னா அது மேம்போக்கான ஏட்டு சொரக்க அரசியல் பண்ணா அது நிஜமாயிருமா? இது உண்மைங்க டேட்டா. நீங்க சேலத்துல போய் எடப்பாடிய விமர்சிச்சது தவறு. ஜெயலலிதாவோட சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரத்துல எடப்பாடி பெரிய ஆளு. ஆதாரத்தை கொடுக்குறேன். நான் எந்த டிவில வேணாலும் நான் இதை ஆதாரத்தை கொடுக்குறேன். ஸ்டாலினோட எடப்பாடி இந்த பகுதியில பெரிய தலைவர். இந்த பகுதியில எடப்பாடி ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. காரணம் அவர் ஜாதியும் அவர் கட்சி வன்னியர் கட்சி ஆட்டும் 10.5 வன்னியருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்ததும் காரணம். இதை தமிழ்நாட்டுல என்ன தவிர யார் பேசுவா? உண்மையை நான் பேசுறேன். எடப்பாடியை நான் புல் டவுன் பண்ண நினைக்கிறேன். ஐயரும் நாடார என்ன செய்ய முடியும்னு மிதுன் பழனிசாமி கேட்டதுக்கு நான் பதிலீடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் உண்மை எதுவுமே அக்செப்ட் பண்ணாம நான் பதிலீடு கொடுக்க நினைச்சோம்னா நாமளா ஏமாந்து போயிருவேன். அப்போ விஜய்க்கு எந்த இதுவும் தெரியாது. ஜானாரிசாமியும் அல்லது ஆதவர்ஜுனாவையும் கூமுட்டத்தனமா எழுதி கொடுக்கக்கூடிய இதை பேசுறது. சேலத்துல வச்சு இது பேசுனது அபத்தம். ஜெயலலிதாவோட சிதம்பரத்துக்குள்ள தன் பெரிய தலைவரா எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், வன்னியர் கம்யூனிட்டியில பெரும் பகுதியும், வெள்ளாளர் கம்யூனிட்டியிலையும், கொங்கு வெள்ளாளர்லையும்
கணிசமான பகுதி எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும். உங்க வேளாளர்கள் கூட பிசினஸ் கம்யூனிட்டி செந்தில் பாலாஜியோட அதிரடி ஒர்க்கு, அவரும் ஒரு ஹீரோவா இருக்கிறது. இந்த அடிப்படைக்குள்ள வந்து அவங்க ஒரு தொழில் சமூகக்கூடிய சமூகம். ஸ்டாலின் தான் முதலாவது வருவார், ஏன் பகைக்கணும் நம்ம ஏரியாவில், நாளைக்கு கூத்து வயசு பார்த்து ஸ்டாலின் நம்ம அந்த மாதிரி யோசிப்பாங்க. விருதுநர் நாடார்கள், திருப்பூர் வெள்ளாள கவுண்டர்கள் தொழில் சமூகம் தான். நாடார் என் கம்யூனிட்டி சேர்த்தான்னு சொல்றேன். அப்போ ஆளுங்கட்சி ஸ்டாலின் வருவார், அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு போகல. வன்னியர் அப்படி இல்லை, ஃபைட்டிங் கம்யூனிட்டி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த நாடார் மாதிரி அவன் வந்து ஃபைட் பண்ணி தான் அனுப்பான். எடப்பாடி நம்மளுக்கு 10.5 கொடுத்தாருன்னு சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி எக்ஸெட்ரா வன்னியர் கட்சியாட்டு அதிக வன்னியர்கள் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தான் கிடைக்கும். சோ நீங்க சேலத்துல போய் ஜெயலலிதாவோட மேல நிற்கக்கூடிய எடப்பாடியை பேசுறது அபத்தம் அபத்தம் அபத்தம், அறியாமை, டேட்டா இல்லாமை. இப்போ கடைசியா அவர் முடிக்கும் பொழுது ஸ்டாலின் நம்புறீங்களா அல்லது விஜய நம்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற. இல்ல அவரு அப்படி கேட்கறதுல தப்பு இல்லை. எடப்பாடியும் அதுதான் கேட்கிறாரு. திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் கேட்கிறாரு. சீமா திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் முதுகுலர்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள், RSS நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிலிட்டன் இயக்கம் திராவிட கட்சிகள்கிட்ட செகண்டரியா போயிட்டு திராவிடமா தமிழ் தேசியமான்னு சொல்றாரு. சீமா திமுக அண்ணா திமுக ரெண்டின் தொங்கு சதை, ஒட்டுண்ணி, ஊதுகுழல் விஜய். திராவிட பெரியாரின் ஊதுகுழல், ஒட்டுண்ணி விஜய். அவங்கெல்லாம் ஒரு பக்கம், நான் மட்டும் தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி தேவர், முத்துராமலிங்க, காமராஜர், ஜீவானந்தம், ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அப்படி தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி நான் களத்துக்குள்ள பொன்பரப்பி தமிழரசன், கலியபெருமாள் நான் களத்துக்குள்ள நிற்கிறேன். மற்ற எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டு, மூணாவது ஊறக்கூடிய ஒரு மட்டையாட்டு, திராவிட கட்சிகளின் தொங்கு சதையாட்டு, ஒட்டுண்ணியாட்டு, ஊதுகுழலாட்டு, பெரியாரிஸ்டாட்டு, பெரியார தத்துவ தலைவராக வச்சுக்கிட்டு விஜய் நிற்கிறாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ரெண்டு கொடுஞ்சனியன்களை மாலையா போட்டு, 2 சனியன்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியம் வருது. ஊழல் எம்ஜிஆர், ஊழல் ஜெயலலிதா. இந்த ஊழல்வாதிகளோட ஊன்றுகளா வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையற்று துணிச்சலற்ற ஒரு நபராட்டு விஜய் நிற்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, தமிழர்களுக்கு விரோதமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத ஒரு மலையாளி. ஜெயலலிதா ஊழல் வழக்குல அக்யூஸ்ட் ஆனவங்க. இவர்கள் வந்து தமிழினத்தின் அடையாளமாக இருக்கிறதே தமிழர்களுக்கு அவமானம் பண்ணு தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி சீமான் தான் தனித்தன்மையோட இருக்கிறாரு. இன்னொரு திமுக அண்ணா திமுக வாட்டு விஜய் இருக்கிறாரு. மக்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசனை புறந்தள்ளி எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கல்வி தந்தையாக்கினார், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு துணிச்சலா சொன்ன சீமான மக்கள் பெரிய சக்தியாட்ட ஆக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி தன்னை நம்பாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊழலையும் அராஜகத்தையும் ஊன்றுகோலாக கொண்டு வரக்கூடிய விஜய மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வாங்க. இன்னொரு குட்டையில் உரிய இன்னொரு மட்டை தான் என்பதையும், சீமான் தான் தனித்துவ தலைவர் என்பதையும் மக்கள் உணர்வார்கள். விஜய் வருகை சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ். கமல் வருகை சீமானுக்கு பிளஸ் ஆனது மாதிரி கமலஹாசன் 2.0 ஒரு வார்த்தை வியாபாரி விஜயால், நிலைப்பாடு எடுக்க முடியாத விஜயால், இன்னொரு திராவிட கட்சியான விஜயால் சீமானுக்கு பெரிய நன்மை இதுல வரும். இது அவர் என்னதான் பேசினாலும் அவர் களத்துக்குள்ள வந்தது சீமானுக்கு, கமலஹாசன் வந்தது சீமானுக்கு லாபம் மாதிரி, விஜய் வந்தது சீமானுக்கு லாபம். இது உண்மை களம், இதை உணர்த்தும். குறிப்பா சேலம், சிதம்பரம், தர்மபுரி பகுதியில ஜெயலலிதாவோட எடப்பாடி பெரிய ஆளுங்கிறது கூட தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு விஜய் பண்ணக்கூடிய அரசியல் அவருக்கு இன்னொரு பிரசாந்த் கிஷோரை விட மோசமான நிலைமையை தமிழ்நாட்டுல கொடுக்கும் என்பதை நான் இந்த தேதியில உறுதியா சொல்றேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.